ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமானது காஃபிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் பர்ஃபெக்டான நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபில்டர் காஃபி எப்படி போடுறன்றத நான் உங்களுக்கு இந்த எபிசோடில் காமிச்சிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி சுட வச்சுக்கலாம். ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். வெறும் சூடானால் பத்தாது, நல்லா கொதிக்கணும் தண்ணி. ஸோ அதை தண்ணி வச்சுட்டோம். இப்போது ஃபில்டர் காஃபி போடலாம். அது ஃபில்டர் காஃபி தூள் எல்லாருக்குமே தெரியும். இன்ஸ்டன்ட் காஃபி தூள் வேறு, ஃபில்டர் காஃபி தூள் வேறு. நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கினாலும் சரி, இல்லை நீங்கள் அரைச்சி கடையில் வாங்கினாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கங்க. ஃபில்டரில் போட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பாயில் ஆகணும் தண்ணி. தண்ணியை ஒரு 3/4 கிளாஸ் எடுத்துக்கங்க. ஏன் கொதிக்கணும்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த காஃபி ஃபில்டரில் இறங்கும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் சூடு கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது பாருங்கள், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விடுறேன். 3 ஸ்பூன் ஃபில்டர் காஃபி போட்டிருக்கேன். 1/2 கிளாஸ் தண்ணி போட்டாச்சு. போட்டுட்டு அந்த ஃபில்டருக்குள்ளே எல்லாருக்குமே தெரிஞ்சது, அந்த ஃபில்டருக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், பால். அதில் நீங்கள் பாலை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மேலே ஏடு ஃபார்ம் ஆகிருக்கக்கூடாது. பால் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. கொதிச்சு லைட் எல்லோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லைங்களா, அப்படி ஆயிருந்துச்சுன்னா காஃபியோட டேஸ்ட் குறைச்சிரும். ஸோ நீங்கள் பால் கரெக்டாக பால் கொதித்த உடனே சிம் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. டிகாஷன் இறங்கிடுச்சு. அடுத்த முக்கியமான விஷயம், டிகாஷனை ஒரு 2 ஆற்று ஆற்றுங்க. அப்படியே எடுத்துடாதீங்க. டிகாஷன் ஒரு 2 ஆற்று ஆற்றி உங்களுக்கு தேவையான அளவுக்கு டிகாஷன் எடுத்துக்கங்க. பால் ஊற்றுறோம் இல்லைங்களா, இல்லை ஃபில்டர் காஃபியில் ஒன்று என்ன விஷயம்னா, நல்லா ஆற்றுனா நுர வரணும். ஃபஸ்ட்டு விஷயம், மேலே கொஞ்சம் நுர இருக்கணும். ஸோ ஒரு 1/4 டம்ளரோட கம்மியாக ஃபில்டர் காஃபி டிகாஷன் எடுத்துக்கிறோம். ஒரு 3/4 டம்ளர் பால் எடுத்துப்போம். இதுக்கு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். நிறைய வேண்டாம். நான் சொல்கிறது இந்த 100 mlக்கு பால், இந்த 100 ml பால். அதுக்கு பாருங்கள், சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி ஆகிடுச்சு. அது திருப்பி சொல்கிறேன், ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சம் கம்மியாக டிகாஷன், நல்லா ஸ்ட்ராங்கான டிகாஷன். ஒரு 3/4 டம்ளர் பால். அதை ஆற்றும் போது இது மாதிரி நுர வரணும். 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குங்க. அதே மாதிரி காஃபியில் என்ன விஷயம்னா, இது உங்களுக்கு சர்க்கரை தூக்கலாக இருக்கக்கூடாது. லைட்டாக சர்க்கரை கம்மியாக இருக்கணும். அந்த லேசாக அந்த காஃபியோட டேஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கும்பகோணம் டிகிரி காஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரெடிஷ்னலான முறையில் செஞ்சுருக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.